தேனி மாவட்டம் வருசநாட்டை சுற்றி 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் தங்களை வனத்துறை வெளியேற்ற முயற்சிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டம் வருசநாடு மேகமலை வனப்பகுதிகளில் உள்ள சிற்றாறு, உடங்கலாறு, மூல வைகை ஆற்றுப்படுகை மற்றும் சிறு ஆறுகளின் கரையோரங்களில் ஆங்கிலேயர் ஆட்சி முதல் பல்வேறு காலகட்டங்களில் மக்கள் படிப்படியாக குடியேறினர். அந்த காலத்தில் வருசநாடு மேகமலை வனப்பகுதி மிகவும் வறட்சி நிறைந்த பகுதியாக இருந்தது. இதனால் காடுகளை உருவாக்க வன நிலங்களை சீர்படுத்தி மரக்கன்று நடவும் ஊடுபயிராக விவசாயம் மேற்கொள்ளவும் குடியேறிய மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இவ்வாறு வனங்களை உருவாக்கி பல காலமாக விவசாயம் செய்து தும்மக்குண்டு, மேகமலை உள்ளிட்ட ஊராட்சிகளில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் காலம் காலமாக பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. ரேஷன் அட்டை, ஆதார் உள்ளிட்ட அரசின் ஆவணங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 72ல் பட்டா கொடுத்தாங்க. கரண்ட், மின்சார வசதி எல்லாமே இருக்கு. இப்போ சிறிது காலமே கொஞ்சம் வனத்துறை கொஞ்சம் நெருக்கடி வந்துச்சு. நெருக்கடி வந்தால் எங்கள் அப்பா இந்த பகுதியில் திருமணமாகாமல் இங்கே திருமணம் பண்ணவர். எங்கள் அப்பா 90 வயசுக்கு மேலே அவர் இறந்துட்டார். எங்கள் அம்மாவும் இறந்துருச்சு. எனக்கு இப்போ 60 வயசுக்கு கடந்து போய்கிட்டு இருக்கு. 2021 ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை வனப்பகுதி புலிகள் காப்பக வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டது. அன்று முதலே பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள். இந்நிலையில் வன ஆக்கிரமிப்பாளர்கள் என கூறி நீதிமன்ற உத்தரவின் பேரில் தங்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் வனத்துறை ஈடுபட்டிருப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ரொம்ப ஆக்கிரமிப்பு, வெளியேறு உச்ச நீதிமன்றம் கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு, வெளியேறுன்றாங்க. நாங்கள் எங்கப்பா போகிறது? கண்டமனூர் செம்மீன் காலத்திலிருந்து 3 தலைமுறையாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறது? எங்கேயும் போக முடியாது. ஒரு நாளைக்கு போய் டவுனுக்குள்ளே நாங்கள் இருக்க முடியாது. பிள்ளை ஊற்றி வச்சுருக்கோம், பேரம் பேச்சு எடுத்திருக்கோம். நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிருக்கோம். மேகமலை மலைப்பகுதிகளில் வனத்தை உருவாக்கி தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களின் வாழ்வாதாரம், வசிப்பிடங்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி.